வாங்க சூப்பரான கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க. இது ஒரு பெண்களுக்குரிய லட்டுன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷலானதுங்க. பெண் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு தோல் உள்ள உடச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வறுபட்டுதா என்னான்னு தெரியும். நீங்கள் முழு உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி முழு உளுந்து சேர்த்து நீங்கள் வறுத்தீங்கன்னா அதில் வந்து 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து வறுத்திங்கன்னா வறுபட்டுருச்சா என்னான்னு தெரியும். இப்போ வாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் உளுந்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அதில் அழுக்கு புழுதி தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம உடனே ஃபில்ட்ரு பண்ணணும். இதை ஊற வைக்கக்கூடாதுங்க. அலசிட்டு உடனே வடிகட்டிட்டு காய வைக்கணுங்க. நான் இன்றைக்கி ஃபேன் காற்றுல தாங்க உலர்த்த போகிறேன். ஒரு அரை மணி நேரம் காஞ்சதுன்னா காஞ்சிரும். நீங்கள் வெயிலில் வேணாலும் காய வச்சுக்கலாங்க. அது உங்களுடைய விருப்பம். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா கலக்கலன்னு இருக்குங்க கையில் எடுத்தால். இப்போ வாங்க இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க. இப்போ திரும்ப அதே வானலில் 1/4 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க. சாப்பாட்டு அரிசி. நீங்கள் இது கூட மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. எதனால் இந்த அரிசி வறுத்துட்டு சேர்க்குறேன்னா உளுந்து கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும்ல. இந்த அரிசி சேர்க்குறப்ப கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை தெரியாதுங்க. அதனால தான் அரிசியும் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. பொட்டுக்கடலை வந்து 1/3 கப்பால் 1 கப். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே வறுத்துக்கலாங்க 2 நிமிஷம். இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு. இது கூட வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். லைட்டாக சூடு வந்தால் போதும். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரவை பதத்தோடு கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோங்க. நான் நாட்டு சர்க்கரை தூள் சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி இப்போ கடைகளில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். நான் முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய்யிலலாம் வறுக்கலைங்க. டைரெக்டாகவே சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நெய்யில் வறுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும். இது கூட இப்போ நம்ம சுட வச்சுருக்கிற நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த நல்லெண்ணெயும் உளுந்து கூட சேர்ந்து நல்லெண்ணெய் சேர்ந்து சாப்பிட்றப்ப பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள்ங்க. டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்லாங்க. சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துங்க. நம்மளுடைய இதயத்தை வந்து வலுப்படுத்துங்க. நிறைய நன்மைகள் இருக்குது. செரிமான பிரச்சனையை சரி பண்ணும். இரும்பு சத்து நிறையா இருக்குது. நார் சத்து நிறையா இருக்குங்க. இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கலாங்க. நான் சொன்ன அளவுகளுக்கு இது கரெக்டான அளவாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.